மை துதிக்கிறோம். நல்லவரே, கிருபையுள்ளவரே, அன்புள்ளவரே, தயவுள்ளவரே, மகிமையானவரே, மாறாத நேசரே, இரக்கத்தின் பிதாவே, கண்மலையை, கோட்டையை, துருகமே, மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம். வெண்மையும் சிவப்பமானவரே, 10,000களில் சிறந்தவரே, கந்தவர்க்க பாத்தி கண்ணன் நாளத்திலிருந்து சொல்லுவோம். நீங்களும் நானும் இப்பொழுது இந்த ஜெபிக்கிற ஜெபத்திலே பரிசுத்த ஆவியானவர் முழுவதுமாக இந்த நேரத்தை அவர் ஆளுகை செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரஷேனமே ஹந்தரோ. ஒரு நாளும் மனிதனுடைய சுய எண்ணங்களோ மாம்சயத்தின் வெளிப்பாடுகள் வெளியேறாதபடிக்கு ஆவியானவர் எதை செய்ய சித்தம் கொள்ளுகிறாரோ அதை மாத்திரம் இந்த ஆராதனை செய்வாராக. ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம். உலாவுங்கப்பா, குறுக்கும் நெடுக்குமாய் உலாவுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. வருகிற ஒவ்வொருவரும் உடைய பிரசன்னத்தை உணர்வார்களாக. ஆவியானவர் நீங்க நடத்துகிறீங்க என்பதை ஒவ்வொருவரும் சொல்லட்டும் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம், நல்ல ஜெபம் பண்ணுவோம். மகனே, பரிசுத்த ஆவியானவர் நீங்க உங்க கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துருங்க, உங்க கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துருங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு நாளிலே உம்முடைய சமூகத்திலே தேவ மக்களாய் ஒன்று கூடி உம்முடைய சமூகத்திலே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த நேரம் முழுவதையும் ஆண்டவரே நீங்க ஆளுகை செய்யணும், ஆவியானவரே நீங்க ஆளுகை செய்யணும் நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடல்கள் ஒவ்வொன்றும் நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் பாடி உம்மை ஆராதிப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நேரத்திலும் ஆண்டவராகிய தேவன்தாம் நீங்க பொறுப்பெடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட பேசுங்க. அன்பு மகனை ஆண்டவரே ஊழியக்காரனாக ஏற்படுத்தும்படியாக மேற்கொள்ள போகிற ஜெபத்திலே கர்த்தர் தாமே நீங்க கூட இருப்பீராக. உமக்கென்று வேறு பிரிப்பீராக, உமக்கென்று வேறு பிரிப்பீராக, உமக்கென்று மகனை வேறு பிரிப்பீராக. ஆவியானவரே உமக்கென்று மகனை வேறு பிரிப்பீராக, உமக்கென்று மட்டுமே நீர் அவனை வேறு பிரிப்பீராக. ஹல்லேலூயா. உமக்கென்று மட்டுமே வேறு பிரிப்பீராக நாதா. ஹல்லேலூயா. நீங்க அப்படி செய்ய போகிறபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். துவக்கம் முதல் முடிவு வரையிலும் ஆவியானுடைய கிரியைகளை மாத்திரம் நாங்கள் காண உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரும். தொடர்ந்து நாம் பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சில பாடல்களை பாடி நம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். முதல் பாடல், ஆண்டவர் படைத்த வெற்றியினால் இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் ஹல்லேலூயா பாடுவோம் என்ற பாடலை உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து நம் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை துதித்து ஆராதிப்போம். ஹல்லேலூயா. பாடுவோம்
வெற்றி உண்டு. ஆண்டவர் அளித்த வெற்றியின் நாளிது. இன்று மகிழ்வோம், ஆக்காதிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று மகிழ்வோம், ஆக்காதிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆமென். எனக்கு உதவி எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? சொல்லுவோம். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று மகிழ்வோம், இன்று ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆமென். எனது ஆற்றல், எனது காலம், எனது மீட்பு என் இயேசு கிறிஸ்துவே. அல்லேலூயா. எனது ஆற்றலும் எனது ஆற்றலும் எனது வெற்றிக்குரல் ஓடிக்கொண்டு கூடாரத்தில் வெற்றிக்குரல் ஓடிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று மகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று மகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஐயா அவர்களுக்கு நன்றி. இவர் சொன்னதில் ஒரு பிச்சு பார்க்கும்போது, ஒரு ரயில் செக்ரட்டரிக்கே ஆண்டவர் இவ்விதமான ஒரு உயர்வை கொடுத்து அவர் இவ்விதமாய் ஆஸ்வதிக்க முடியுமானால், கர்த்தருக்காக எதிர்வரி தெரியுமோ தெரியாது 1.5 லட்சத்துக்கு மேலே சம்பளம் ஆயிட்டு இருந்த ஒரு மனுஷனை கர்த்தர் நாளிலே கர்த்தருக்காக முழு நேரத்திற்கு என்று அர்ப்பணிக்கக்கூடிய அருமையான மகன் சைமன் ஆபிரகாம் அவர்களை எப்படி உயர்த்துவார் என்பதை இதன் மூலம் நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் அபதமான ஒரு ஆசீர்வாதத்தை தேவனுடைய மனுஷனுக்கு கர்த்தர் கொடுத்து சைமன் குடும்பத்தை கர்த்தர் வருங்காலத்தில் வல்லமையாய் பயன்படுத்தும்படி, இதை பார்க்கல மகிமையான ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படி நம்ம திருக்குதான் அன்பான பாஸ்டர் பால் ஜேஸ்தாஸ் அவர்கள் முன்னாக வந்து ஜெபிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். தேவட நாம மகிமைப்படுவதா கொண்டு வரதா கத்தனாலவர் சோதர் இருக்கிற தொண்டையோட ஜெபம் வராது. அழைப்பை கர்த்தர் தந்தீரே, அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறீரே, நீர் அப்படியே செய்ய போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அனுபவங்களை இந்த மாலை வேளையிலே தாசன் மூலமாய் வெளிப்படுத்தி காண்பித்தீர். கிறிஸ்துவை முன்னிறுத்தி ஆண்டவரே இந்த ஓட்டத்தை நம்பிக்கையோடு தைரியத்தோடு ஆண்டவரே உத்தம ஊழியன் என்ற
ஆண்டவரே சாட்சியை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அநேகருக்கு பயன்படுத்தும்படி தம்முடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற எல்லாருமாக நாங்கள் கர்த்தாவே தம்பியை உம்முடைய கரங்களிலே தருவதற்கு இந்த வேலையை அப்பா எங்களுக்கு நீ தந்தமைக்காக ஸ்தோத்திரம். இன்னும் தொடர்ந்து நடத்துகிற தேவ கரம் இந்த ஆராதனையில் இன்னும் மகிமைப்படும்படியாக நாங்கள் கெஞ்சி ஜெபிக்கிறோம். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்களிடத்தில் வெளிப்படுத்தி காண்பித்த அந்த அன்பின் வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய மகனை மறைத்து எங்களோடு பேசினீர். ஒவ்வொரு வார்த்தைகளையும் இருதயத்திலே பதித்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. மறு அர்ப்பணிப்புக்கு ஆண்டவரே அண்ணன் ஜெபம் பண்ணாங்க. அன்பான சைமன் மாத்திரமில்ல, வந்திருக்கிற எல்லாரும் கேட்கிற வார்த்தை நிமித்தமாக மறு பிரதிஷ்டை செய்ய கர்த்தர் உதவுவீராக என்று சொல்லப்பட்டபடியே ஆண்டவரே எங்கள் எல்லாரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் மகிமைப்படுவீராக. இன்னும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும்படியாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கிருபையாய் வழி நடத்தியருளும். இயேசுவின் நாமத்தில் பணிந்து ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமென். தேவனுடைய நாம் மகிமைப்படுவதாக. பொழுது கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று இந்த நாளிலே ஒப்பு கொடுத்து பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறதான அருமையான மகன் சௌரன் சைமன் முன்றாக வந்து தேவன் இந்த ஊழியத்திற்கு அழைத்த அழைப்பை குறித்ததான அவருடைய அனுபவ சாட்சியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸோ எங்களுடைய சாட்சி வந்து கண்டிப்பாக அநேக பேர் கேட்டிருப்பீங்க. ஏன்னா அம்மா அடிக்கடி சொல்லுகிற சாட்சி தான். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சாட்சிலாம் இல்லை. ஆனால் வந்து ஒரு அம்மா, பாதிக்கப்பட்ட அம்மா, பையன் சைட்லேருந்து அந்த நாட்களில் எப்படி ஆண்டவருக்குள்ளே வந்தோம். ஒரு சின்ன ஒரு 10-12 வயசு இருக்கும். அந்த நாட்களில் தான் இப்படியான ஒரு பாதிப்பில் உள்ளாக்கப்பட்டு அந்த நேரத்தில் எப்படி வந்து ஒரு மகனாக நான் பார்த்தேன் அப்படின்றதான் சின்ன ஒரு சாட்சியாக சொல்லி நான் முடித்து, எதற்காக நிஜமாகவே இந்த டைமில் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அப்பா இன்னும் நிறைய வயசு இருக்குப்பா, சின்ன பசங்களாம் இப்போலாம் இருக்கிறாங்க, 5 வயசு 6 வயசு, நிறைய படிக்க வைக்கணுமே அப்படின்னு சொல்லி அநேகர் சொன்னாங்க. ஆனால் அதற்கெல்லாம் ஏன் வந்து நான் வந்தேன் அப்படின்றதுக்காக தான் ஒரு சின்ன சாட்சியாக சொல்ல போகிறேன். பாருங்கள், ஆதியில் நாங்கள் இருக்கும்போது 2000 வருடத்தில் பாருங்களேன், அப்போ தான் வந்து எங்களுடைய அம்மாவுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுது. அந்த வயசு என்னென்னா ஒன்றும் அறியாத வயசு. அதாவது பார்க்குறதுலாம் தெரியும், என்ன நடக்குதுன்னு தெரியும். ஆனால் என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது என்னால். அதாவது ஒரு சின்ன குழந்தையா, கை குழந்தையா, விளையாடுற குழந்தையா இருந்தால் என்ன பண்ண முடியாது, அதை அறிந்து கொள்ளவே முடியாது. என்ன நடக்குது, என்ன பண்ணுறாங்க ஒன்றும் தெரியாது. ஓகே, அறியாத குழந்தைன்னு போயிடலாம். இல்லை கொஞ்சம் பெரியவனாக இருந்தால், ஒரு 18 வயசுக்கு மேலே, ஒரு 20 வயசுக்கு மேலே இருந்தால் அந்த பாதிப்புக்கு ஏதாவது ஸ்டெப்பு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், வழிகளை கண்டுபிடிக்கலாம். ஆனால் நான் இருந்த வயசு என்னென்னா, எல்லாமே தெரியும், எல்லாமே என் கண் முன்னாடி தான் பார்ப்பேன். ஆனால் என்ன பண்ண முடியாது, எந்த சப்போர்ட்டும் யாரையும் போய் கேட்க முடியாது, சப்போர்ட் பண்ண முடியாது. பாருங்கள், அவங்க ஆதியில் என்னென்ன துன்பங்கள் அனுபவித்தார்களோ அது எல்லாமே நான் கூட இருந்து. ஆமென். சாமியார் நாங்கள் கிட்டே போகிறோம். ஃபஸ்ட்டு முதலாவது ஒரு பாதிப்பு உண்டாகுது, சாமியார் கிட்டே போகிறோம். சாமியார் எடுத்து என்ன பண்ணுறாரு, ஊதுவத்தி ஒரு 15 ஊதுவத்தி எடுத்து கையில் வைக்கிறாரு. ஆனால் யார் பிடிக்கிறா, கூட நின்று நானும் எங்கள் அம்மாவும் தான், பாட்டியும் தான் அவங்கள பிடிக்கிறோம். பாருங்கள், என் கண்ணு முன்னாடி தான் அந்த 15-20 ஊதியத்தை எடுத்து காலை சுடுவாங்க. அம்மா கத்துவாங்க, என்னை சுடாத சுடாத சுடாதன்னு. பாருங்கள், அப்படி ஆரம்பித்த அந்த காலம் கொஞ்சம் கொஞ்சமாய் கத்தரை அறிந்து கொண்ட பிறகு என் பக்கத்தில் தான் படுத்துக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு பேசிக்கிட்டே இருப்போம் நல்லா. அப்பா வந்து லத்தான்னுவாங்க, ரிப்ளை வராது. என்னடா ரிப்ளை, என் பக்கத்துலேயே தான் படுத்துக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் ரிப்ளை வராது. கண்ணு மாறும், ஆக்டிவிட்டீஸ் மாறும். உடனே என்ன பண்ணுறது, எங்களுக்குன்னு ஒரு தேவ ஊழியர் அந்த நாட்களில் தண்டையார்பேட்டிலேருந்து 36 கிலோமீட்டர் கிட்ட அவரும் புல்லட் எடுத்துக்கிட்டு வருவார். அதுவும் வந்து அது ரொம்ப கடினமான புல்லட் தான், அது ஓட்டின்னு வர்றதே கடினம் தான். அதையும் கொண்டு வருவார். அவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரு இது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தது, நான் என்ன பண்ணேன்,
முழங்கால் படியிட்டு அவங்க நாக்கில் வந்து இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லி எண்ணெயை ஊற்றி அது காதில் சொல்லு. ஏன்னா எத்தனையோ பேர் என்னென்னவோ வழிகள் சொன்னாங்க. எனக்கு கர்ம தவிச்சனமே, நீ இங்கே போய் பார்க்கலாம், நீ அங்கே போய் பார்க்கலாம், பாருங்க எங்கெங்கேயோ பார்க்கலான்ட்டு எல்லாருமே வந்து வழிகளே சொன்னாங்களே தவிர அதற்கான முடிவு எங்குமே எங்களால் கண்டுபிடிக்க முடியல. இந்த வீடு இப்போ நம்ம உக்காந்துருக்கிற வீடு அந்த நாட்களில் முதலாவது நாங்கள் இருக்கும் போது 3 ரூம் தான் இருந்தது. பாருங்கள், அந்த நாட்களில் நாங்கள் யோசித்த காரியம், அந்த வீடை இடித்து போட்டு என்ன பண்ணலாம், வெளியே எங்கேயாச்சும் போயிடலாம், அந்த வீட்டில் இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த வீட்டில் தான் ப்ராப்ளம் ஆரம்பிச்சுதுன்னு சொல்லிட்டு அப்படியா இருந்த வீடு எனக்கு கர்ம தவிச்சனமே. என் கண்களுக்கு முன்பாக 3 ரூம் 4 ஆச்சு, 4 ரூம் 5 ஆச்சு, மேலே ஒரு சர்ச்சு வந்தது, சர்ச்சுக்கு அப்புறம் சர்ச்சு பெருசாச்சு. பாருங்கள், எல்லாமே என்னுடைய கண்கள்னால பார்த்தேன். அந்த நாட்களில் ஒன்றும் அறியாத வயசில் நானும் எங்கள் அப்பாவும் தான் முழங்கால் படி போட்டுட்டு எங்கள் அம்மாவை போட்டு காதில் நான் சொல்லுவேன், இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லு, இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லு அப்படின்னு சொல்ல 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 பாருங்கள் எனக்கு கர்ம தவிச்சனமே. நம்ம சொல்லிடலாம் வாயத்தின் மூலமாக இதெல்லாம் பண்ணோன்ட்டு. ஆனால் அந்த நாட்களில் 10-12 வயசில் ஒன்றுமே புரியாது, என்ன நடக்குதுன்னு தெரியாது. பாருங்கள், அந்த நாட்களில் நான் கர்த்தரோடு இருந்ததுனால, தேவன் எங்களோடு இருந்ததுனால, இயேசு கிறிஸ்து எங்களோடு இருந்ததுனால இந்த நாளிலே நாங்கள் ஜெயம் கொண்டு கர்த்தருக்கு முன்பாக சாட்சியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பாருங்கள், வேறு எதுவுமே பெரிய காரியங்களெல்லாம் பெரிய ஒரு டிஃப்ரெண்ட்டான வேலைகளை இல்லை பரிகாரமும் நாங்கள் செய்யலை. ஒன்று சொன்னோம், எங்கள் அம்மாவை முட்டி போட வச்சு இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லிட்டு. அன்றைக்கி தான் நான் முடிவு பண்ணேன். இது இன்றைக்கோ இல்லை ஒரு 5 வருடங்களுக்கு முன்பாகவோ 10 வருடங்களுக்கு முன்பாகவோ. ஏன்னா என் கண்களினால நான் பார்த்தேன், நான் எப்படி கர்த்தரை நம்பி போன, இயேசுவை நம்பி போன ஜனங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்றதை நாங்கள் எங்கள் கண்களுக்கு முன்பாக பார்த்தோம். எப்படி வளர்கிறோம், எப்படி இருக்கிறோம் பாருங்கள். ஆனால் சேர்த்துலாம் நாங்கள் அதான் சொல்ல, அக்கௌண்ட்டில் பேலன்ஸில் ரொம்ப சேர்த்துலாம் வைக்கல. ஆனால் எங்களுடைய கையின் பிரயாசத்தை முழுமையாக கர்த்தர் எங்களை சாப்பிட பண்ணினார். ஆமேன், ஹல்லேலூயா. அன்னைக்கு அழைத்த தேவன் இதனால் வரைக்கும் கைவிடலைங்க, ஒரு நாளும் எங்களை விட்டு விலகவில்லை. இன்றைக்கி அநேக ஆமீன் ஜனங்களுக்கு, அநேக குடும்பங்களுக்கு எங்களை சாட்சியாக நிற்க பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ சூழ்நிலைகளில் கர்த்தர் எங்களுக்கு பலனாக இருந்து இந்த நாள் வரை எங்களை நடத்தி வந்திருக்கிறார். நான் தான் சொல்லுவேன், எல்லாரும் சொல்லுவாங்க, நீ வந்துட்டா என்ன பண்ண போகிற? ஜெஸ்ஸியோட ஃப்ரெண்ட்ஸ் கூட கேட்டாங்க, அவ்வளோ ஈஸி இல்லையே, இனி வரும் காலங்கள் ரொம்ப கடினமாச்சு, அவ்வளோ ஈஸி இல்லையே, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர்லாம் ஐடியாலாம் கொடுத்தாங்க, சரி நீ இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் போடு, யூடியூப்பில் போடு, நீ என்ன பண்ணலாம், அதெல்லாம் அமௌண்ட்டு உனக்கு வரும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் அவர்கள் சொல்லும் போது, ஏன் இயேசு நம்பி வந்தால் அமௌண்ட்டு சம்பாரித்து தான் ஆகணுமா? ஏன் நான் 3 வேளை சாப்பிட்றேன், 2 வேளையாக சாப்பிட்டுக்கிறேயா? ஏன் நான் 2 வேளையாக சாப்பிட்னா 1 வேளையாக கூட சாப்பிட்டுக்கிறேயா? நான் உண்ணாவிரதம் இருந்தால் கூட நான் கர்த்தரோட ஊழியத்தை செய்கிறேன். இன்றைக்கி அருமையான தேவ ஊழியர் சொன்ன வார்த்தை பாருங்கள். அந்த நாட்களில் தானியேல் எழுதின புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்கிறாங்க, எங்களை விடுவிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். நான் அதை நான் ப்ரூவ் பண்ணவே தேவையில்லை, அவர் வல்லவராக இருக்கிறார். விடுவிக்காமல் கூட போட்டோம், நான் அதை தான் சொன்னேன், நான் சாப்பிடாம கூட எனக்கு கொடுக்காம கூட போட்டோம், எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும் அவர் வல்லவர், அவர் தான் உண்மையுள்ள தேவன், அவர் தான் வழி, அவர் தான் சத்தியம். நான் அவருக்கு வச்சு நான் சம்பாதிக்கவோ இனி வருகிற வாழ்க்கையில் நான் அவரை நாமத்தை வச்சு எவ்வளோ சேர்க்க முடியுமோன்றதுக்கு வரல. அவர் எனக்கு செஞ்சாலும் செய்யலைனாலும், ஏன்னா அவர் ஆல்ரெடி எனக்கு செஞ்சிட்டாரு, ப்ரூவ் பண்ணிட்டாரு. இன்னமும் நான் என்ன பண்ண முடியாது, அவரை எக்ஸாம்பிளாக வச்சு இவர் செய்வாரோ என்று நான் என்ன பண்ண முடியாது, என் தேவனை சோதிக்க முடியாது. அவர் செய்யலைனாலும் பரவாயில்ல, அவருடைய நாமத்தை நான் உயர்த்துவேன் என் ஜீவனுள்ள நாள் வரை, நான் உயிருள்ள நாள் வரை. ஆமேன். நானும் என் வீட்டாரும் அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் சாட்சியாக வைத்த கிருபைக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். ஆமேன். எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையோ. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையோ. இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. இரத்தமே சிந்தி
சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. வல்ல செயல்கள் நினைத்து நினை உள்ளமே பொங்கு. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்ல தகப்பனே, மாலை வேளைக்கா சமூகத்தின் நன்றி ராஜா. பிள்ளைகள் சாட்சி அறிஞ்சிருக்கீங்கப்பா. நீ தெரிந்து கொண்ட தெய்வம் உண்மையுள்ளவரப்பா. நம்பின பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போறதே என்று சொன்ன வார்த்தையின்படி பிள்ளைகள் வாழ்க்கையில் மாத்திரமல்ல எல்லா நிலையிலும் உயர்த்தப்பட ஆசீர்வதிக்கப்பட கிருபை தாங்க. எல்லா காரியத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயங்கடிக்க நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். Glory to God. தாமதமாக நம்முடைய வாகனம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்திருக்கிறோம். உங்களுடைய பொறுமைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரம் முடிஞ்சிடும். தேவனை நாம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தாமே இந்த பிள்ளைகளை விதமான ஒரு நிலைமையை வைத்து நல்ல ஒரு சாட்சியாய் நிறுத்தி ஊழியத்திற்கு அர்ப்பணிக்க செய்ததற்காக நன்றி செலுத்தி ஒரு சில வார்த்தைகளை சொல்லி அன்பான பாஸ்டர் ஜேம்ஸ் அவர்கள் முன்னாக வந்து ஒரு சில வார்த்தைகளை சொல்லி அவர்களுக்காக ஜெபிக்க முடியும் அன்பாக கேட்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஐயா அவர்கள் 40 பாயிண்ட்ஸ் பேசியிருக்கிறார். 40 பாயிண்ட்ஸ் பேசியிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் அருமையான சைமனுடைய சாட்சி நீங்கள் கேட்டபடி இப்போ ஊழியத்துக்கு வரல. உலகத் தோற்றத்துக்கு முன்னால் அவரை கர்த்தர் தெரிந்து கொண்டார். தாயின் வயிற்றிலிருந்து பிரித்து எடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 13 படி இன்றைக்கி நம்ம எல்லாம் சேர்ந்துருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் அருமையான 2 பிள்ளைகளுக்கும் சொல்லுகிற வார்த்தை, மிக சுருக்கமாய் சொல்லுகிற வார்த்தை என்னென்று சொன்னால், இனி உங்களுக்கு யாரும் யாரும் ஃப்ரெண்ட்ஸே இருக்கக்கூடாது. கர்த்தர் மட்டும்தான் உங்களுக்கு சிநேகிதராக இருக்க வேண்டும். அப்படி இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆதியாகமம் 18:18 படி கர்த்தர் உங்களுக்கு எந்த காரியம் மறைக்காத இருக்க மாட்டார். எல்லாத்தையும் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆதியாகமம் 18:18 படி நான் ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ அப்படிப்பட்ட உறவை கர்த்தர் இனியிலிருந்து உங்களுக்கு தருவார். 2வது 1 ராஜாக்கள் 17:1 படி உங்களுடைய ஊழியம் கர்த்தருக்கு முன்பாக, இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவனாகிய நான் என் வார்த்தையின்படி அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. 3வதாக அருமையானவர்களே, யோவான் 5:30 இனி நீங்கள் சுயமாக பேச போரில்ல, பிதாவின் சித்தத்தின்படியே
இயேசு செய்த ஊழியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய கர்த்தர் கிருபை தருவார். இந்த வார்த்தைகளால் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். நன்றி. நாம் இப்பொழுது முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இவ்வேளையில் நாம் பிரவீன் குடும்பத்தை கர்த்தருடைய ஊழியத்திற்கு நாம் பிரதிஷ்டை செய்ய போகிறோம். வேத வசனத்தின்படி அதனுடைய அடிப்படையிலே நாம் தேவனுடைய வசனத்தை வாசித்து நாம் பிரதிஷ்டை செய்ய போகிறோம். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம். என்னாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்கள். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, கர்த்தருடைய சபை மேய்ப்பன் இல்லாத மந்தையைப் போல் இராதபடிக்கு அந்த சபைக்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கும்படிக்கும் அவர்களை போகவும் வரவும் பண்ணும்படிக்கும் மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்றார். கர்த்தர் மோசையை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து அவனை ஆசாரியனாகிய எலெயாசாருக்கும் சபை அனைத்திற்கு முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து, இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு உன் கணத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு. 22ஆம் வசனம். மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே யோசுவாவை அழைத்து கொண்டு போய் அவனை ஆசாரியனாகி எலெயாசாருக்கும் சபை அனைத்திற்கு முன்பாக நிறுத்தி அவன் மேல் தன் கைகளை வைத்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே அவனுக்கு கட்டளை கொடுத்தான். பழைய ஏற்பாட்டிலே மோசே தான் ஜீவனோடு இருக்கும் போதே ஆடுகள் மேய்ப்பில்லாதவர்களைப் போல போய்விடக்கூடாது என்பதற்காக அடுத்து அவர்களை நடத்துவதற்கான ஒரு ஊழியக்காரனை அபிஷேகிக்க வேண்டும் என்று கேட்டபோது தேவனுடைய தாசனாகிய யோசுவா என்னும் தேவ மனுஷனை சபை நடுவே நிறுத்தி அவனை அபிஷேகம் பண்ணும்படியாக அங்கே கட்டளையிட்டார். அதன்படி அவர் அபிஷேகம் பண்ணினார்கள். மோசே விட்டு அந்த பணியை தொடர்ந்து யோசுவா மகிமையான ஆசீர்வாதத்தின் பாதையில் இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு சென்று அவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தான் என்று பார்க்கிறோம். தேவனாய் கர்த்தர் வேத வசனத்தின்படி இந்த நாளிலே அருமையான பிரவீன் அவருடைய குடும்பத்தை தேவனுடைய நாமமைக்கு நாம் பிரதிஷ்டை செய்ய போகிறோம். மீதியான பிரதிஷ்டை ஆராதனை நேரத்தை நம்மத்தில் இருக்கிறதான தேவனுடைய தாசன் மூத்த போதகர் பாச சொல்லதை அவர்கள் பொறுப்பெடுத்து நடத்தும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். பொறுப்பெடுக்கிறதுக்கெல்லாம் நேரம் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்லி முடிக்க போகிறேன். நீங்கள் 2 பேர் இங்கே வந்து உட்காருங்க. கொஞ்சம் முன்னதாக உங்கள் முகத்தை பார்த்து பேச வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பாஸ்டர் பெஞ்சமின் அவர்கள் பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு பகுதியை வாசித்தார்கள். இப்பொழுது நான் புதிய ஏற்பாட்டிலிருந்து இவர் பெயர் இருக்கிற இடத்திலிருந்து வாசிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 3 வசனங்களை வாசிக்கிறேன். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சைமனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். பிரைஸ் தி லார்ட். யாருக்கும் தெரியாத விஷயங்கள் அல்ல. இந்த அருமையான
தேவதாசன் உங்களுக்கு பேர். சைமன்கிறது இங்கிலீஷ் பேர், தமிழில் சீமோன். சீமோன் யாரு? பேதுரு தான். அப்போது உங்களுக்கு ஆண்டவர் ஒரு இதுவரைக்கும் இல்லாத விதமாக உங்களை சிந்திக்கப்பட்டு உங்கள் பெயருக்கு அர்த்தத்தை வைக்கிறார், மற்றவர்களுக்கும் தெரிய மாதிரி செய்கிறார். 3 தடவை கேட்குறார். அழுத்தம் திருத்தமா, ஒரு தடவை 2 தடவை இல்லை. ஏன்னா அவர் 3 தடவை மறுதளித்தவர். அதனால் 3 முறை உத்தரவாதமாய் பதில் சொல்லும்படிக்கு கேட்கிறார். சரி, அப்படி இருக்கட்டும். அப்போது நீங்கள் அதை புரிந்து கொண்டு நீங்கள் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து, தேவன் உங்களுக்கென்று ஒரு விசேஷித்த ஊழியத்தை வைத்திருக்கிறார் என்று புரிந்து அவருடைய சேவையை செய்வீர்களாக. கர்த்தர் உங்களுக்கு பக்கத்துணையாக இருப்பார், கூடவே இருப்பார். பாஸ்டர் அவர்கள் வாசித்தது போல யோசுவாவை மோசே ஆண்டவர் சொன்னது போல யோசுவாவை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி ஆண்டவர் ஊழியத்திலே நிலைநிறுத்துகிறார். கவனிங்க, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வழிநடத்தி கொண்டு வந்தார். எது வரைக்கும் வந்தார்? கானான் வரைக்கும். கானானுக்குள்ளே போகலை. ஆனால் கானானுக்குள்ளே கொண்டு போய் யோசுவா தான் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினது மட்டுமல்ல, இளைப்பாற பண்ணினது மட்டுமல்ல, அந்த தேசத்தை பங்கிட்டு 11 கோத்திரத்துக்கும் 11 பகுதியை கொடுத்து 12வது கோத்திரமாகிய லேவி கோத்திரத்துக்கு ஆசாரியத்துவத்தையும் கொடுத்து ஆசீர்வதித்தார். மோசே அப்போது கானானுக்குள்ளே பிரவேசிக்கவில்லை. அதுக்கு பிற்பாடு கானான் தான் இருந்தார், அது நமக்கு தெரியும். மறுரூபமலையில் பார்த்தோம்ல, அது மாதிரி. கவனியுங்கள், யோசுவா அவர்களை இளைப்பாற பண்ணினார். அதுபோல கர்த்தர் உங்களுடைய ஊழியத்திலே மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். நான் அதிகம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தேவனை சேவிக்கும்படிக்கு ஒரு நல்ல உத்தியோகத்தை விட்டு ஒரு படித்த மனிதன், ஏன்னா பைத்தியக்காரனாக இருக்கிறான், இவன் போய் இந்த மாதிரி பண்ணுறான்னு என்று அநேகர் நினைப்பாங்க. ஆனால் அவர் ஒன்றும் பைத்தியக்காரர் இல்லை. படித்தவர், வேலை செய்த அனுபவத்தையும் பெற்றவர், மக்களுடைய மனதையும் அறிந்தவர், சம்பாத்தியம்னா என்னன்னு புரிஞ்சவர். இல்லைன்னா 1.5 லட்ச ரூபா சம்பாத்தியத்தை விட்டுட்டு இந்த வேலைக்கு வருவார், இந்த ஊழியத்துக்கு வருவாரா? இது காசைப்பட்டது அல்ல, இது தேவனுக்கென்று செய்கிற சேவை. ஆகையினாலே என்னை கனப்படுத்துகிறவனை நானும் கனப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கார். அப்போ இவர் எதையெல்லாம் விட்டுட்டு வந்தாரோ அதை பன்மடங்காய் கொடுப்பார், பல 100ஆய் கொடுப்பார். ஆகையினாலே கர்த்தர் கனப்படுத்த நினைத்தால் ஆடு மேய்க்கிறவனை அரசனாக்குறதுக்கு அன்றைக்கு முடிந்தது போல இன்றைக்கும் ஆண்டவர் செய்வார். பிரைஸ் தி லார்ட். விசேஷித்த வரங்களையும் கிருபைகளையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா பிரசங்கம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன். ஊழியக்காரனுக்கும் மற்றவர்களுக்கு இருக்கிற வேறுபாடு என்னென்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கொள்ளணும். ஊழியக்காரன் தேவனுடைய வார்த்தையை உடையவன், தேவனுடைய வல்லமையை உடையவன், தேவனுடைய திட்டத்தை அறிந்தவன், தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே நின்று ஒப்புரவாக்குகிற வேலையை செய்கிற ஊழியத்தை செய்கிறவன். ஆகையினாலே ஆண்டவர் பேசுறது அவருக்கு கேட்கும், இவர் பேசுறது அவருக்கு கேட்கும். ஒரு ஊழியக்காரர் இருந்தார் கன்னியாகுமரியில். அது ஏன் மறக்கிறதுலன்னா, எங்கள் அக்கா வீடு அங்கே பெத்தேல்புரம்ங்கிற இடத்துல இருந்தது, நாகர்கோவில் பக்கம். கவனிங்க, இப்போ அவங்க இல்லை, வேறு இடத்துல ஊழியம் செய்கிறாங்க. அங்கே அப்புறமா சொல்கிறத நான் அங்கே பிரசங்கம் பண்ணுறதுக்கு என்னை அழைத்திருந்தாங்க எங்கள் அக்கா வீட்டுக்காரரு. நான் பத்திரிக்கை அனுப்பியிருந்தார். அதில் பார்த்தா சாரோன் ப்ரெஸ் கருங்கல் அப்படின்னு இருந்தது, அதாவது பிரிண்டட் அட் சாரோன் ப்ரெஸ் கருங்கல். என்னடா அது கருங்கல்னு போட்டிருக்குதே என்னன்னு ஃபோன் பண்ணி விசாரிச்சா, கருங்கல்ங்கிறது இங்கே ஒரு ஊர் ஐயா, அந்த ஊரில் ப்ரெஸ் ஒருத்தர் வச்சுருக்காரு, அவர் தான் எங்கள் சர்ச்சுக்கு வர்றாரு, அவர் தான் இதை பிரிண்ட் பண்ணி கொடுத்தாரு பத்திரிக்கை நோட்டீஸ் அப்படின்னாரு. அப்படியா அப்படின்னு போனேன். போயிட்டு அவங்க வீட்லேயே போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். எந்த வீட்டில்? கருங்கல், அந்த ப்ரெஸ்ஸில். இதை எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ தான் நீங்கள் உங்களுக்கு விளங்கி கொள்ள வேண்டியது இருக்குது. ஒரு ஊழியக்காரர் இருந்தார், அவர் ஒரு வீட்டுக்கு போனார்.
அந்த ஐயா வீட்டுக்கார ஐயா கேட்டார், ஐயா என் பையனுக்கு பல இடத்துல பொண்ணு பார்க்குறோம் ஐயா, ஒன்றுமே கிடைக்கல ஐயா. பையன் எம்ஏ படிச்சிருக்கிறான், ஒரு நல்ல ஆஃபீஸில் வேலை செய்கிறான், அதனால் அவனுக்கு ஏதாவது ஒரு நல்ல பொண்ணாக கிடைக்கிற மாதிரி ஜெபம் பண்ணுங்க. அவர் சொன்னார் ஊழியக்காரர், என்ன அந்த வீட்டுக்காரர் பேர் தேவசகாயம். என்ன தேவசகாயம், உன் பையனுக்கு என்ன பொண்ணாக கிடைக்காது? கருங்கல்லிருந்து வரும்போ ஆபிரகாமுக்கு இந்த கல்லுகளினாலே பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவர்னு எழுதியிருக்குது ஆண்டவர். எப்படிப்பட்டவர்? இந்த கல்லுகளினாலே பிள்ளைகளை உண்டு பண்ண ஆபிரகாமுக்கு இந்த கல்லுகளினாலே பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவர்னு எழுதியிருக்கு. உன் பையனுக்கு என்ன பொண்ணா கிடைக்காது? கருங்கல்லிருந்து வரும்போன்னார். 2 மாதம் ஆச்சு. ஒரு பொண்ணு அதே மாதிரி படித்த பொண்ணு. அந்த காலத்தில், இந்த காலத்தில் மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்குது, அந்த காலத்தில் பொண்ணு கிடைக்கல. அப்படிப்பட்ட நாட்களில் கவனிங்க, ஒரு பொண்ணு கிடைச்சிது. அதே மாதிரி படித்த பொண்ணு, நல்ல பெந்தகோஸ்து அனுபவத்தில் இருக்கிற பொண்ணு. பாருங்க, அந்த பொண்ணுக்கு எந்த ஊருன்னா கருங்கல். இப்போ புரிஞ்சிருச்சா உங்களுக்கு எங்கே போய் எங்கே வந்துட்டேன்னு? அன்பானவர்களே, இந்த மனுஷனுடைய வார்த்தை அப்படியே நிறைவேறிச்சு பாருங்களேன். அவர் என்ன சொன்னார்? என்ன உன் பையனுக்கு என்ன கல்யாணம்? இந்த கல்லுகளினால ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவர்னு சொல்லியிருக்கு. உன் பையனுக்கு என்ன பொண்ணா கிடைக்காது? கருங்கல்லில் இருந்து வரும் போனார். வந்ததா இல்லையா? வந்தது. சரி, இன்னொன்னையும் சொல்லிடுறேன். அதே மாதிரி இன்னொரு ஊழியக்காரர், இது வேற ஊழியக்காரர், கூட்டம் நடத்தினாரு. அப்போ ஒரு அம்மா வந்து, ஐயா என் வீட்டில் வந்து கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. வீடு எங்கம்மா இருக்குது? நான் வீட்டுக்கெல்லாம் வர முடியாது, மீட்டிங் முடிஞ்சுதான் நான். இல்லையா, இந்த பக்கத்து வீடுங்க ஐயா, 2வது வீடு தான் எங்கள் வீடு, ஜெபம் பண்ணணும். சரி, போனார். என்னம்மா ஜெபம் பண்ணணும்? என்ன அவசியம்? ஜெபம் பண்ணணும். ஐயா எங்களுக்கு கல்யாணமாகி 12 வருஷம் ஆகுது ஐயா, குழந்தைகளே இல்லை ஐயா, ஜெபம் பண்ணணும். அப்படியா? அதுக்கு ஜெபம் பண்ணார். கர்த்தாவே ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தில். அவர் என்ன சொல்லி ஜெபம் பண்ணார் எனக்கு தெரியாது, ஆனால் ஜெபம் பண்ணார். அடுத்த வருஷம் ஒரு குழந்தை, அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு குழந்தை. ஏயா கரெக்டாக அப்படியெல்லாம் கணக்காக இருக்க மாட்டோம். அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு குழந்தை, அதுக்கு அடுத்த வருஷமும் ஒரு குழந்தை. ஏன்னா கரெக்டாக வரல, அப்படி கேட்காது என்னங்க, 5 குழந்தை. இவர் போகிற இடங்கள்லாம் சுற்றி வந்துட்டு அதே ஊருக்கு மறுபடியும் வந்தார். வந்தாங்க இந்த அம்மா, ஐயா போன முறை வந்தீங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, எனக்கு குழந்தை இல்லைன்னு சொன்ன ஜெபம் பண்ணுங்க ஐயா, அடுக்கடுக்கா 5 ஐயா, தயவு செய்து போதும் ஐயா, ஜெபம் பண்ணுங்க ஐயா. இந்தம்மா போதும்ங்கிறதுக்கெல்லாம் நான் ஜெபம் பண்ண மாட்டேன், அதுக்கு வேற வழியை பார்த்துக்கு போ. கவனிங்கள் நான் சொல்றத. ஒரு ஊழியக்காரருடைய ஜெபத்தை ஆண்டவர் எப்படி கேட்கிறார்? 12 வருஷமா குழந்தை இல்லை, ஒரு ஊழியக்காரன் ஜெபித்ததுனால கிடைச்சதா இல்லையா? இப்போ ஊழியக்காரனை எதுக்கு வைத்திருக்கிறார் என்றால், மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையிலே இருந்து அவர்கள் ஒப்புரவாக்குதலின் சேவையை செய்கிறார்கள். அல்லேலூயா. ஆனபடியினால் அன்பானவர்களே, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உத்தரவாதம் என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கொள்ள வேணும். அதனால தான் யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? அப்படியானா என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அப்போ உங்களிடத்தில் அதைத்தான் சொல்றார். நீங்க எதை விட்டுட்டு வந்தீங்கிறத பற்றி இல்லை, கவலைப்படாதீங்க. நீங்க எதை விட்டு வந்தீர்களோ அதை விட பெரிதாக உங்களை கனப்படுத்தி உங்களை உயர்த்துகிறதுக்கு ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் இருப்பார், உங்களோடு கூட இருப்பார். நீங்க என்ன செய்ய வேண்டும்? இதை பாஸ்டர் அவர்கள் வாசித்தார்களே, அதில் எழுதப்பட்டிருக்கிறது என்னன்னு எழுதப்பட்டிருக்குது? கனத்தை. அப்போ உங்களுக்கு ஒரு கனத்தை கொடுக்கிறார். வேற யாருக்கும் அந்த கனம் இல்லை. அவங்க எவ்வளவு படிச்சிருக்கட்டும், யாரா இருக்கட்டும், உங்ககிட்ட ஜெபம் பண்ணா தான் அவங்களுக்கு காரியம் நடக்கும். நீங்க ஆசீர்வதிச்சா தான் அவங்க காரியம் நடக்கும். நீங்க பிரதிஷ்டை பண்ணா தான் அந்த காரியம் பிரதிஷ்டை என்று ஆண்டவருக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன் ஊழியக்காரனை தேடுறாங்க? ஏன்னா அவங்களுக்கு ஜெபம் பண்ண தெரியாதா? விசுவாசிகளுக்கு ஏன் ஊழியக்காரரை தேடுறாங்க? ஊழியக்காரையா அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரர் ஆசீர்வாதம் சொல்றாரு, ஏன் வேறவங்க சொன்னா ஆண்டவர் கேட்க மாட்டாரா? தேவன் அதற்காக நியமித்ததை அதற்காக அவங்க தான் செய்ய வேணும். ஆண்டவரே அதை அங்கீகரித்து வச்சிருக்கிறார். ஆகையினாலே உங்களுக்கு ஒரு பொறுப்பை ஆண்டவர் தந்திருக்கிறார். தேவனுக்கு பணிவிடை செய்கிற ஊழியம். நீங்க யாருக்கும் கீழ்ப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கென்று ஒரு விசேஷித்த அழைப்பு,
உங்களுக்கு ஒன்று விசேஷித்த அந்த அழைப்புக்கேற்ற அதிகாரம், உங்களுக்கு என்று விசேஷமாக அதற்கு பின்னணியத்திலே இருக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்குரியது. அல்லேலூயா. அதை நீங்கள் கையாள வேணும். கையாடக்கூடாது, கையாள வேண்டும். அப்படி செய்வீர்களானால் கர்த்தர் சந்தோஷத்தோடு உங்களை பயன்படுத்துவார். அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் அழைக்கிற நேரத்தில் எல்லாரும் கூட வந்திருக்கிறாங்க, வந்துட்டு தான் இருக்காங்க. சவுலே சவுலே, முள்ளிலே உதைக்கிறது உனக்கு கடினமாம். எல்லாருக்கும் ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு, ஒன்றும் புரியல அவங்களுக்கு. சத்தத்தை கேட்டார்கள், யார் பேசுகிறா என்னன்னு தெரியாது, ஆனால் இவருக்கு தெரியுது. சொல்றார், நீ துன்பப்படுத்துகிற நசரேனாய் இயேசு நானே. கவனிங்க, இயேசுவை தச்சனுடைய குமாரனாகத்தான் அறிந்திருந்தான் அப்போது சவுல். பவுல் இல்லை, சவுல். அதனால அவருடைய பெயரை சொல்லுகளையெல்லாம் துன்பப்படுத்தினான், சிறையில் போட்டான், சித்திரவதை பண்ணான், என்னதோ செய்தான். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். நீ துன்பப்படுத்துகிற நசரேனை. யாரு யா நீர்? ஆண்டவரே நீர். அது கூட பரவாயில்ல, ஆண்டவரே நீர் யாருங்கிறான். இப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தை புரியுது, ஏன்னா இப்படி பேசக்கூடிய ஆண்டவரை தவிர வேற ஒருத்தர். அதனால தான் ஆண்டவரே நீர் யார்? நீ துன்பப்படுத்துகிற நசரேனாய் இயேசு நானே. அப்படியே சரணடைஞ்சிட்டான். கூட வந்தவங்களுக்கு சத்தத்தை கேட்டாங்க, என்ன பேசினாங்கன்னு தெரியாது. நல்லா கவனிங்க, அவங்க எவ்வளவு படிச்சிருந்தாங்களோ தெரியாது, எப்படிப்பட்ட உத்தியோகம் செஞ்சாங்களோ தெரியாது, எப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் உள்ளவங்களோ தெரியாது. ஆனால் தேவ சத்தம் யாருக்கு தான் கேட்டது? சைமன் இப்ப சொல்லணும், சவுலுக்கு தான் கேட்டது. அப்போ யாரை கர்த்தர் அழைத்தாரோ அவர்கள் மூலம்தான் அவர்களுக்கு செய்தியை சொல்றாரு. அப்போ உங்களோடு பேசுகிறதுக்காகத்தான், உங்களை கொண்டு மக்களோடு பேசுகிறதுக்காகத்தான் ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆகையினாலே நீங்கள் என் வாயினாலே வார்த்தைகளை கேட்டு ஜனங்களை எச்சரிப்பாயாக. எச்சரிக்க வேண்டிய நேரத்தில் எச்சரிப்பு கொடுக்க வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டிய நேரத்தில் ஆசீர்வதிக்க வேணும், ஆறுதல் படுத்த வேண்டிய நேரத்தில் ஆறுதல் படுத்த வேணும். அவர்களை நடத்துகிற பொறுப்பு உங்களுடைய கையிலே வருகிறது, உத்தரவாதம் உங்கள் கையிலே இருக்கிறது. இல்லாவிட்டால் அவருடைய இரத்தப்பழி உன் கையிலே கேட்பேன்னு சொல்றாரு. அப்படியானால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை உண்மை மொத்தமாய் நீ செய்வீர்களானால் இந்த மகத்துவமான தேவன் உங்களை இந்த உலகத்திலும் கனப்படுத்துவார், அந்த உலகத்திலும் கனப்படுத்துவார். அல்லேலூயா. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோட கூட என்னுடைய சிங்காசனத்திலே உட்காருகிறதுக்கு அருள் செய்வேன் என்று சொன்னவர் நம்மை அவருடைய சிங்காசனத்தில் உட்காருகிறதுக்கு நம்மை தகுதிப்படுத்துகிறார். அவர் எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்களோட உட்கார பண்ணுகிறதுக்கு வல்லமையுள்ள தேவன் அவர். ஆகினாலே உங்களை கனப்படுத்தி உயர்த்தி வைப்பார், சந்தேகம் இல்லை. ஏமா நீங்க பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறதுக்காக இல்லை, கவனிக்க வேணும். கல்யாணம் நடக்குது, கல்யாணம் நடக்கிற பொழுது மாப்பிள்ளையின் இடத்திலும் என்ன வாங்குறாங்க? வாக்கு. பொண்ணுகிட்டையும் வாங்குறாங்க. அது மாதிரி இந்த ஊழியத்தை நீங்கள் திறம்பட செய்ய வேண்டுமானால் உங்க துணைவியார் இல்லாமல் செய்ய முடியாது. அதனால நீங்க ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், எனக்கு ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட துணையை கொடுத்தார்? உத்தியோகத்திலே இருந்திருக்கலாமே, ஏன் அவரை ஊழியத்தை கலை? இது முதல்ல தெரிஞ்சிருந்தா நான் கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேனே. சொல்ல மாட்டேங்க, இல்லை சொல்றேன் அப்படின்னு நினைக்கலாம் இல்லையா? இல்லை. அப்போ கவனிங்க, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கு, அவருக்கு ஏற்ற துணையாக இருந்து செயல்படலாம். அவர் வெற்றிகரமாக செய்கிறார்னா, எந்த ஒரு ஊழியக்காரனுடைய வெற்றிகரமாக சேவை செய்கிற ஒரு ஊழியக்காரனுக்கும் பின்னாலே யார் இருக்கிறா தெரியுமா? மனைவியா. பாஸ்டர் சுந்தரம் அவர்களை அறிவீர்கள். அவரு ஒரு முறை தெரு பிரசங்கம் பண்ணாராம். ஒரு அம்மா நகையை கழட்டியே கொடுத்துட்டாங்க. அவருக்கு உற்சாகம் தாங்க முடியல, வாங்கிட்டு வந்தார். இந்த அம்மா எங்கே வீட்டில் இருக்கிறாங்க, அம்மா பாஸ்டர் அம்மா, ஐயா வந்தால் டீ கொடுக்கலாம்னு ஒரு டீ எல்லாம் போட்டு ஒரு வடை ஒன்று சுட்டு வச்சு இருக்காங்க. அவர் அங்கேருந்து வந்து வாசல் படைக்கு தட்டுன்னு வந்த உடனே, இன்றைக்கு கர்த்தர் எப்படி உற்சாகமா என்னென்ன வேலையெல்லாம் அற்புதம் செய்தார் தெரியுமான்னு. இல்லை கொஞ்சம் கொஞ்சம் அப்பமா பேசல, நீ வாங்க இந்த முகத்தை கழுவிட்டு வந்தாங்க தண்ணி.
செம்பில் தண்ணி எடுத்து கொடுத்தா, முகத்தை கழுவிட்டு வாங்க. இல்லை நான் சொல்கிறத கேள, அப்புறம் சொல்லுங்கள், நீங்கள் முதல்ல டீ சாப்பிட்டு சொல்லுங்கள். உடனே வந்தார், முகத்தை கழுவிட்டு வந்தார், சொன்னது போல வந்தார், உட்கார்ந்தார், டீயை கொடுத்தாங்க, இதை குடிங்க, இது வடையை சாப்பிடுங்க, அப்புறம் டீ சாப்பிடுங்க. என்னமோ இப்போ சொல்லும், அதெல்லாம் முடிஞ்சது. இப்போ ஏதோ சொல்லணும்னு அவசரமாக சொன்னீங்களா, அதை சொல்லுங்கள். ஆமாம், நீ இப்படி கேட்குற. இல்லை சொல்லுங்கள், அது அமர்ந்து உட்கார்ந்து கேட்டால் தானே நல்லா இருக்கும். சொல்லுங்கள். இன்னைக்கு நான் தெருவில் பிரசங்கம் பண்ணணும்னா ஒரு அம்மா நகையை கழட்டி கொடுத்துட்டாங்க. இந்த வார் ஒரு 2-2.5 பவுன் தெருமன்றிருக்கு அப்படின்னா அவ பார்த்தாங்க. சரி, இந்த அம்மா நகையை கழட்டி கொடுத்தாங்களே, அது அவங்க வீட்டுக்காரருக்கு தெரியுமா? அப்போத்தான் உங்களுக்கு ஷாக் அடிச்சோம். யோசிச்சாரு. சரி, அந்த அம்மா நாளைக்கு சர்ச்சுக்கு வருவாங்களா ஞாயிற்றுக்கிழமை? ஒன்றுமே பேச முடியல இவருக்கு. முடிச்சார். சரி, அவங்க விலாசம் கேட்டு வாங்கினீங்களா? பேசவே முடியல இவருக்கு. சரி, யாருக்கிட்டையாலும் அவங்கள விசாரிச்சு அவங்க அட்ரஸ் வாங்கிட்டு வர சொல்லிட்டாவது வந்தீங்களா? ஒன்றுமே சொல்லலை. அப்போ அவர் கேட்டாங்க, அந்த அம்மா, ஏங்க அவங்க நகையை கழட்டி கொடுத்தா பெருசு, அவங்க ரட்சிக்கப்பட வேண்டும் இல்லை பெருசு, இப்போ அவங்க சர்ச்சுக்கு வர வேணும், அதெல்லாம் நம்முடைய காரியம், நோக்கம் அதல்ல. அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க. இல்லை, இது நகையை கழட்டி கொடுத்தாங்களே, அவங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனை வருமானா என்ன ஆகுறது? இப்போத்தான் அவருக்கு ஒரு வெளிச்சம் வந்தது. யாருக்கு? சுந்தரம் பாஸ்டரை அறியாத சென்னை பட்டணத்து பெந்தகோஸ்தே கிறிஸ்தவன் இருக்கவே மாட்டான். ஆனால் அவருக்கு அது தெரியல. உற்சாகம் இருக்கிறதா, ஞானம் இல்லை. ஐயோ, இவ்வளவு தெருவில் பிரசங்கம் பண்ணி நகையை கழட்ட வைக்கிற அளவுக்கு எனக்கு பிரசங்கம் பண்ணதுக்கு கிருபை இருக்குது. ஆனால் எங்கே ஏமாந்துட்டேன்? எதுக்காக அவங்க கழட்ட வேணுமோ, எதற்காக நான் பிரசங்கித்தேனோ அதைய, அந்த நோக்கம், த பர்பஸ் ஆஃப் தட் ப்ரீச்சிங், அதுவா விட்டுட்டனே. அப்போ அதுக்கு அந்த அம்மா சரியான கீ கொடுத்தாங்களா? இப்படித்தான் இருக்க வேணும் மனைவியர். அதை நீங்க புரிந்து கொண்டு ஏற்ற துணை அல்ல, எப்படி ஏற்ற துணை. அப்படி இருந்தால் உங்கள் குடும்ப வாழ்க்கையில குதூகலமாக இருக்கும். உங்கள் குடும்ப வாழ்க்கை இனிப்பாய் மட்டுமல்ல, ரசனை உள்ளதாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுக்கு மட்டும் ஆசீர்வாதம் இல்லை, உங்களால் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆக்சுவலாக பிரசங்கி போயிட்டார். இப்போ உங்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு பிரதிஷ்டை இருக்கிறது, அதை செய்து வைக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லா ஊழியக்காரர் வந்திருக்காங்க, நாங்கள் எல்லாம் சேர்ந்து சுருக்கமாக ஒரு ஜெபம் பண்ணிடுறோம். ஆனால் நீங்கள் எந்திரிச்சு இங்கே வரணும். உங்கள்கிட்ட 2 வாக்கு வாங்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இதெல்லாம் ஒன்றும் விளையாட்டு காரியம் இல்லை. ஒரு பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் இல்லை, இது சொல்லி இது கையில் நான் இப்பொழுது கேட்குற கேள்வி உங்களை பயப்படுத்துகிற மாதிரிலாம் கேட்க மாட்டேன். உங்களுடைய சம்மதத்தை சொல்லுகிறதுக்காக. ஏன்னா இப்போ கல்யாணத்துக்காக நிற்கிற பொழுது அவங்கள வாக்கு வாங்குவாங்கல்ல, அதுபோல் நீங்கள் இப்பொழுது அதை நான் கேட்குறத செய்ய வேணும். சபையார் எல்லாரும் தயவுசெய்து கவனிக்க வேணும். பிரைஸ் தி லார்ட். நாங்கள் ஊழியக்காரர்களாகிய நாங்கள் இந்த காரியத்தை செய்கிறதுக்கு எங்களுக்கு கொடுத்த உத்தரவாதத்தின்படி அதை நாங்கள் உண்மையாக செய்ய விரும்புகிறோம். ஆகையினாலே இப்பொழுது நான் சொன்ன காரியத்தையெல்லாம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். உங்களுடைய உத்தரவாதம் என்ன, உங்களை அழைத்த தேவன் என்ன நோக்கத்துக்காக அழைத்தார் என்பதை புரிந்திருக்கிறீர்கள். ஆகினாலே நான் இப்பொழுது கேட்கிற காரியங்களுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும், முழு மனதோடு சொல்ல வேண்டும். நீங்கள் 2 பேரும், நீங்கள்னு சொல்கிறது நீங்கள் 2 பேர்த்தையும் சேர்த்து சொல்கிறேன். நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே உண்டாகும் பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை பெற்றிருக்கிறேன் அல்லது பெற்றிருக்கிறோம் என்று திட்டமாக சொல்லுவீர்களா? ஆம், முழு மனதாய் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றது மட்டுமல்லாமல் தேவனுடைய புத்திரராக தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற
உரிமையுள்ள சுதந்திர உள்ள புத்திர சுவீகாரத்தின் ஆவியை அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெற்றிருக்கிறீர்களா? ஆம், ஆவியின் அபிஷேகம் பெற்றுள்ளோம், அந்நிய பாஷை பேசும் கிருபையையும் பெற்றுள்ளோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சார், தேவன் இந்த கனமான ஊழியத்திற்கு எங்களை குடும்பமாக அழைத்தார் என்ற முழு நிச்சயத்தோடும் தேவன் எங்களுக்கு தந்த ஊழியம் தேவன் தமக்கு ஊழியம் செய்கிறவர்களை தகப்பன் மகனை கடாட்சிக்கிறது போல கடாட்சிப்பார் என்று நீங்கள் உறுதியாய் நம்புகிறீர்களா? முழு விசுவாசத்தோடு ஒப்புக்கொள்ளும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேசத்திலே பெருகி வரும் ஜனத்தொகையை கணக்கில் வைத்தும் நவநாகரீக மோகத்தாலே தேவ சித்தத்தை விட்டு விலகி போவதும் சத்திய மார்க்கத்தை விட்டு விலகாதபடி சபையை பூர்ண சத்தியத்திற்கு ஏற்ப கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி புத்தி சொல்லி திருச்சபையாம் மணவாட்டியை கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற வேலையை உத்தரவாதத்துடன் செய்வேன் என்று முழு நிச்சயமாக முழு மனதோடு சொல்லுவீர்களா? ஆம், அப்படியே செய்வோம் என்று கர்த்தரையும் வந்திருக்கிற ஊழியர்களையும் சபையாரையும் சாட்சியாக வைத்து உறுதியளி. இன்னொரு 2 கேள்விதான், பயப்பட வேண்டாம். நாங்கள் சொல்லுகிறது, நீங்கள் சொல்லுகிறதை கர்த்தர் கேட்கிறார். சபையார் மட்டுமல்ல, கர்த்தர் கேட்கிறார். இதான் நேரத்தை கடத்துறதுக்காக சொல்றதல்ல, உங்களுடைய உத்தரவாதத்தை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுகிறது. சரி, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு எந்த மனுஷனுக்கும் நாங்கள் புத்தி சொல்லி எல்லா ஞானத்தோடும் கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி தேவனுடைய ஆலோசனைகள் ஒன்றையும் மறைத்து வைக்காமல் தேவன் தமது மந்தையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாய் வைத்த மந்தை முழுவதையும் கர்த்தருக்கு உகந்த மந்தையாக இருக்கும்படி அவரையே நீங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் புத்தி சொல்லுவோம் நடத்துவோம் என்று வாக்கு பண்ணுகிறீர்களா? ஆம், அப்படியே வாக்கு கொடுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இது ஒரு உத்தியோகம் அல்ல, உத்தியோகத்திற்கு மேற்பட்ட தேவனுடைய அழைப்பும் அபிஷேகமும் தேவ ஆவியின் வழிநடத்தலும் உள்ளவர்களாக இருக்கிறபடினாலே கவனிங்க. அடுத்தது நான் சொல்கிறேன், மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவல்காரனாக வைத்தேன். நீ என் வாயினாலே வார்த்தைகளை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. நீ எச்சரித்தும் அவன் தன் வழியை விட்டு திரும்பாமற் போனால் அவன் தன் அக்கிரமத்திலே சாவான், நீயோ உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய் என்று எசேக்கியேலுக்கு தேவன் சொன்னது போல, இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னது போல, நீங்கள் தேவனுக்கு தந்த மந்தையை கவனமாய் மேய்த்து, கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளாமல் அல்லது ஆளுகிறவர்களாய் இராமல் மந்தைக்கு மாதிரியாக கண்காணிப்பு செய்வேன் என்று. அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள சிங்காசனத்தை உங்களுக்கு தருவார் என்ற விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருக்கிறதா? ஆமேன். அப்படியே செய்வோம் என்று கர்த்தருக்கு முன்பாகவும் எங்களை நடத்துகிற தலையானவர்களுக்கு முன்பாகவும் சபைக்கு முன்பாகவும் முழு மனதோடு ஒப்புக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ ஊழியக்காரர்கள் தயவு செய்து எழுந்து வாருங்கள். அவர்கள் சொன்ன இந்த அறிக்கையின் பிரகாரமாக கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் குறைவில்லாமல் கொடுத்து அவர்களை கனப்படுத்தி நடத்தும்படியாக நீங்களும் தயவுசெய்து எழுந்து நில்லுங்கள். அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர், மெய்யாகவே நல்லவர். கொஞ்சம் சென்டராக வந்துடுங்க. எல்லாம் கரங்களை ஒரு நேரம் நீட்டுங்க. Glory to God. Hallelujah. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய எங்கள் முற்பிதாக்களின் தேவனே, எங்களை இந்த மகத்துவமான ஊழியத்துக்கு அழைத்த தெய்வமே, உமது நாமத்து நிமித்தம் இப்பொழுது அவர்கள் அறிக்கையிட்டது போலவே
அவர்கள் வாய் திறந்து சொன்ன வார்த்தையை நீர் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆனபடியினால் இன்று முதற்கொண்டு உம்முடைய அப்பா சரீரமாகிய மந்தையை மேய்க்கிறதுக்கு அவர்கள் அன்றே முழுமனதோடு சம்மதித்து இந்த உறுதிப்பாட்டை செய்கிறபடினாலே பிதா குமாரன் பரிசுத்தாவியின் திரியேக நாமத்திலே தேவ ஊழியத்திற்கென்று இந்த மக்களை பிரித்தெடுத்து வைக்கிறோம். உமது அனந்த கிருபையினாலே உமது அனாதி தீர்மானத்தின்படி ஆவிக்குரிய வல்லமையினாலும் வரங்களினாலும் நிரப்பி அவர்களை ஆண்டவரே தம்முடைய மகிமையான சேவையை செய்ய பண்ணுவீராக. அற்புதங்கள் அடையாளங்கள் அவர்களால் நடந்தேறுவதாக. ஆத்துமக்கள் அனுதினமும் ரட்சிக்கப்படுவார்களாக. சபை பெருகுவதாக. நாளுக்கு நாள் விருத்தி அடைவதாக. ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த சக்தியும் எதிர்கொள்ள முடியாத தெய்வீக பலனை, வல்லமையை, வரங்களை சம்பூர்ணமாய் கொடுத்து உமது பிள்ளைகளை ஆண்டவர் கனப்படுத்தி ஆசீர்வதியும். ஆண்டவரே ஆசீர்வதியும். ஆண்டவரே ஆசீர்வதியும். 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 உம்முடைய சேவையை செய்கிறபடினாலே அவர்களுக்கு நீர் கொடுக்கிற கனம் அனைத்தும் அவர்களுக்கு உரித்தாகுவதாக. ஜெயம் கொண்ட ஜீவியம் செய்யும் படிக்கும் கர்த்தாவே, உமது ஊழியத்தை செய்கிறது ஒரு குறைவும் இல்லாதபடி சகல சம்பூர்ண ஆசீர்வாதத்தில் கட்டளையிட்டு, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றும் வாழ்ந்து சுகமாயிருக்க விரும்புகிறேன் என்று எழுதியிருக்கபடியே சுகமாயிருக்க செய்யும். இந்த மகனை, இந்த மகளை, கிருபையாய் தந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து இன்று முதற்கொண்டு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படியே அவர்களுக்கு லாபமாயிருந்தவர்கள் எல்லாம் ஆண்டு விட்டு விட்டு வந்திருக்கிறாள். அப்பா குமாரா, உமது காண்பிலே அப்படியே தயவு கிடைத்து உமக்கு முன்பாக என்னாலும் ஆண்டு தாப்படே திடம்பட்ட ஊழியம் செய்து ஆண்டு அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் உடைய வசனத்தை உறுதிப்படுத்துகிற சேவையை வெற்றிகரமாய் செய்து தேவநாமத்தை மயப்படுத்தி உங்களுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவோம். உம்முடைய வருகைக்கு ஜனத்தை ஆயத்தப்படுத்துவோம். கிருபையும் கிருபையின் மேல் கிருபையும் கட்டளையிடுவீராக, நடத்துவீராக, உயர்த்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. யாவரும் கரங்களை வைத்து கொஞ்ச நேரம் கர்த்தரை சோதரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஆண்டவரே, உயர்த்துகிறோம் அப்பா. மகிமையான நேரத்திற்காக நாங்களும் துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவனாய் கர்த்தரத பிள்ளைகளை வேறு பிரித்தெடுத்த நாளில் அபிஷேகிக்கும்படியாக பாராட்டுமுடைய இரக்கத்திற்காக நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். உட்காருங்க எல்லாரும். இன்னும் ஒரு சில நிமிடங்களில் நான்